ஒரு நாள் தேவன் ஆபிரகாம் தன்னை விசுவாசிக்கிறானா, தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறானா என்று பார்க்க அவனை சோதித்தார். அவர் ஆபிரகாமிடம் அவனுடைய மகனை பலி செலுத்தும்படி கூறினார். தேவன் இந்த மகனின் மூலமாகத்தான் தனக்கு பல சந்ததிகளை கொடுக்கப் போவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஆபிரகாமிற்கு தெரியும். ஆனாலும் அவன் தேவனை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படித்தான். அவன் தன் மகனை தேவனுக்கு பலியாக செலுத்த ஆயத்தமானான். ஆபிரகாம் தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தபோது தேவன், ஆபிரகாமே, உன் மகனுக்கு தீங்கு செய்யாதே. நீ எனக்கு பயப்படுகிறவன் என்றும் எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு ஆபிரகாம் அருகில் ஒரு ஆட்டுக்கடாய் இருப்பதை கண்டான். அதன் கொம்புகள் ஒரு புதரில் சிக்கிக் கொண்டிருந்தன. அப்பொழுது ஆபிரகாம் அந்த ஆட்டுக்கடாய்